பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஜின் இருக்குது, இந்த பங்களாவில் ஜின் இருக்குது, இந்த பங்களாவில் பேய் இருக்குது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணி வெறுமனே அவங்க சேனல் ஃபுல்லாக அப்படி தான் வெளியிடுறாங்க. அதுக்கு வியூஸ் வந்து அதிகரிக்குது. அப்போ போகிறாங்க, போய் இரவு நேரத்தில் போகிறது இதே மாதிரி தான். இரவை காட்டியே பயமுறுத்துறது. இரவு நேரத்தில் ஒரு பங்களாவுக்கு போக வேண்டியது, ஒரு பால் அடைஞ்ச விஷயத்துக்கு போக வேண்டியது. அதாவது வந்து சினிமாவோட காட்டுவாங்கள்ல, ஒரு பழைய கோட்டையை காட்ட வேண்டியது, பழைய வீட்டை காட்ட வேண்டியது. அதே மாதிரி விஷயத்தை இவங்களும் வந்து காட்டுறது. பழைய வீடு, பழைய கோட்டை, பால் அடைஞ்ச பங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூடியூபர் சார்ந்தவங்க வந்து ஒரு 3 பேர், ஒரு 4 பேர் டீமாக தான் போவாங்க, தனியாக போக மாட்டாங்க. ஒரு கேமரா எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அங்கே 2 பேர் போவாங்க, சுற்றி பாதுகாப்புக்குன்னு சொல்லி அவங்க 4 பேர்த்து கூட்டிகிட்டும் போவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள் வந்து திரைக்கு அப்புறம் உள்ள விஷயத்தை பார்க்க மாட்டாங்க, திரையில் உள்ள விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. திரைக்கு அப்பால், திரைக்கு முன்னாடியில் என்ன இருக்குது எதையும் பார்க்க மாட்டாங்க, அதில் உள்ள விஷயத்தை மட்டும் பார்ப்பாங்க. அப்போ யூடியூப் சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்து இங்கே பாருங்கள், ஒரு கருப்பு உருவம் இருக்குது, இங்கே ஜின்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது, அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து காட்டுறாங்க. இதை பார்த்து இளைஞர்கள் அதிகமாக ஃபோனில் தானே மூழ்கிறாங்க. 16 வயசு வந்து பையனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், காலேஜில் படிக்கிற பையனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், இவங்களாம் அதிகமாக இந்த மாதிரி தேடுதல் இருக்குது. தேடுதல் இருக்கும்போது உதாரணத்துக்கு ஜின்னை பற்றி பார்க்கணும், பேயை பற்றி பார்க்கணுன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது வரும், இந்த மாதிரி வீடியோக்கள் வரும். தமிழ்லேயும் வரும், ஆங்கிலத்துலேயும் வரும், மற்ற மொழிகள்லேயும் வருது. வரும்போது தங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமா, அது தமிழில் போட்டு பார்க்குறாங்க. சில பேர் ஆங்கிலமும் தெரியுமா, ஆங்கிலத்தில் போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த யூடியூப் சேனல் எப்படி காட்டுவாங்கன்னா, அப்படியே போவாங்க. அப்படியே போயிட்டு அப்படியே காட்டும்போது திடீர்னு அங்கே ஒரு உருவம் ஓடுற மாதிரி இருக்கும், அங்கே ஒரு உருவம் ஓடுது, அங்கே ஒரு உருவம் ஓடுது, மிரட்டுற மாதிரி பேசுறது, பயமுறுத்துற மாதிரி பேசுறது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து சினிமா பார்த்து பைத்தியமாகி பேய் பிசாஸ் நம்பிக்கை உண்டுகிற கொள்கையோடு வச்சுட்டு இதை பார்க்கும்போது மேலும் மேலும் வழிகேடு அதிகரிக்கும். அப்போ இதையெல்லாம் வந்து இது பொய், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பொய், இது நாடகம், இவங்களோட வியூஸ் அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, வருமானம் வரணும் அப்படிங்கிற நடத்துகிறாங்கிறது தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லீம்களுக்கு இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் வந்து வெறுமனே வந்து வெவ்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு, நமக்குள்ள சண்டைகள் போட்டுக்கிட்டு, கருத்து வேறுபாடு வளர்த்திக்கிட்டு இப்படி தான் போயிட்டுருக்குறோம். மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்களோ, அந்த அறியாமையை போக்கும் விதமாகத்தான் நம்மளுடைய நடவடிக்கை இருக்கணும். அது கடவுள் விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், எந்த விஷயங்களை நம்ம பேசிட்டாலும் மக்களுக்கு அதன் மூலமாக தெளிவை தரணும். ஆனால் இந்த தெளிவு வந்து முஸ்லீம்கள் தர யாரும் தயாராக இல்லை. ஏன்னா யூடியூப் சேனல் இந்த மாதிரி நடத்துறது பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகள் முஸ்லீம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் ஜின்னை பார்த்தேன், அதை பார்த்தேன்னு. சரி, ஜின்னே இருக்கட்டும், அங்கே ஜின்னு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நாம் இங்கே குடியிருக்கிறோம், நாம் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க ஒரு அந்நியன் வந்து உள்ளே பூந்தால் நமக்கு கோவம் வருமா, என்ன வரும்? அப்போ இது முட்டாள்தனமான நிகழ்ச்சி இல்லையா? அது ஜின்னுங்கிற ஒரு படைப்பு இருக்குது, ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ இவங்க ஜின்னு சொல்லி வீடியோ காட்டுறது எல்லாமே பொய். அப்போ அந்த வீடியோ எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஒரு ஜின்னு இருக்கிற இடத்துக்குன்னு சொல்லி போய் இப்படி காட்டுறது. அப்போ இது தெளிவுபடுத்த வேண்டிய முஸ்லீமும் தெளிவுபடுத்தலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து எடுத்துருக்குறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ்ங்கிற ஒரு சேனல். அந்த சகோதரர் வந்து இந்த மாதிரி வேலை நிறைய செஞ்சுருக்கிறாரு. இந்த மாதிரி பேய் பிசாஸ் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அவர் இந்த மாதிரியான இந்த யூடியூபர்ஸ் வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராம் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவரே வந்து ஒரு ப்ரோக்ராமும் தயார் பண்ணியிருக்கிறாரு. அந்த வீடியோ பாருங்கள். மெஜாரிட்டியான கோஸ்ட் ஹண்டிங் வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட காட்சி வந்து எல்லா கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ்லையும் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலாக வந்துட்டு இந்த கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுறவங்க பேசிட்டு வரும்போது திடீர்னு வந்துட்டு படிக்கட்டுலையோ அல்லது வந்துட்டு ஏதாவது ரூமுடைய மூலையிலையோ வந்துட்டு ஒரு கருப்பு கலர் உருவம் வந்து நிற்கும். இதை பார்த்தோன்னா பயந்து அங்கேருந்து ஓடிடுவாங்க. இதே மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோவில் சில காட்சிகளை நீங்கள் முதல்ல பாருங்கள். அவன் கையில் கொண்டு வா. ஜென்ரலாக இந்த மாதிரி போகும்போது இங்கே வந்து நிறைய மனுஷன் இருக்குது அப்படி இப்படின்னு கதை சொல்லிகிட்டே தான் பேசிட்டு போவாங்க. பேசிகிட்டே போகும்போது இந்த வீடியோவை நாங்கள் எப்படி எடுத்திருந்தோன்னா, முதல்லையே வந்துட்டு ஒரு நபருக்கு வந்து கருப்பு கலர் துணியை போர்த்திட்டு அந்த படியில் வந்து ஒரு ஓரத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டோம்.
அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னா நாங்கள் கீழே வந்து கேஷுவலாக பேசிட்டு வர மாதிரி வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை அலர்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு அமானுஷ்ய காட்சி வரப்போகுது அப்படிங்கிறத அலர்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு விறுவிறுப்பை வந்து கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு அமானுஷ்யமான சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு சவுண்டை வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சவுண்டை கேட்டோன்னே ஆடியன்ஸ் வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னுங்கிறத அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி ப்ரிப்பேர் ஆனோன்னே நாம் அப்படி திரும்பினோன்னே எதிர்பார்க்காம உடனே எனக்குள்ள ஒரு கருப்பு கலர் உருவத்தை வந்து பதறி ஓடுற மாதிரி ஒரு சீனை நம்ம வச்சிட்டோன்னா ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஜெர்க் கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும். இது மாதிரியான காட்சிகள் வந்துட்டு நிறைய பேய் படங்களே இது பண்ணியிருப்பாங்க. எதிர்பாராத நேரத்தில் ஒரு அமானுஷ்யமான உருவத்தை நம்ம பார்த்து அதை பார்த்து கத்துறது, அலறது, அழுகிறது, இந்த மாதிரியான சவுண்டு எல்லாமே வந்து என்ன செய்யும்னா ஒரு இனம் புரியாத பயத்தை நம்மளுக்கு கொடுக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த குறிப்பிட்ட வீடியோவில் நாங்கள் பண்ணியிருப்போம். இது மாதிரி தான் நிறைய கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸில் இந்த கருப்பு கலர் உருவம் ஒரு ஓரத்தில் இருக்கிற மாதிரியான காட்சி ஃபுல்லாகவே எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான அமானுஷ்ய வீடியோவில் ஒரு கருப்பு கலர் உருவத்தை நம்ம காமிச்சிட்டு அதை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கோன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த கருப்பு கலர் உருவத்தை வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த கருப்பு கலர் உருவத்தை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் பண்ணி அதை அப்படியே லைட்டாக ஜூம் மோஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பில்டப் மியூசிக்கையும் ஆட் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயம் வந்து அதிகமாக பில்ட் ஆகும். அந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரிக்கை வந்து எல்லா கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ்லையும் பெரும்பாலும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக இன்னொரு சீன் வந்துட்டு எல்லா கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ்லேயும் இருக்கும். அது என்னென்னா ஒரு ரூமில் வந்துட்டு திடீர்னு சவுண்டு கேட்கும். அப்போ சவுண்டு கிட்ட அந்த ரூமை நோக்கி அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ரூமுடைய கார்னரில் வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் இருக்கும். அதை பார்த்து பயந்து உடனே வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போயிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் இந்த மாதிரி இந்த ரூமில் ஒரு உருவம் இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொன்னதுக்கப்புறமா அவங்கெல்லாம் வந்து ரிட்டன் வந்து அந்த ரூமுக்கு வருவாங்க. இது எல்லாமே கண்டினியூஸாக ஒரே ஷாட்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க திருப்பி உள்ளே வந்து பார்க்கும்போது எந்த உருவமும் இருக்காது. ஸோ இங்கே தான் நான் பார்த்தேன் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்படி பேசுவாங்க. இந்த மாதிரியான காட்சியை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். என்னது சத்தம்? ஏதோ ஒரு மாதிரியான சத்தம் கேட்டுச்சு பாரு. மணி நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த ரூமில் போய் பார்க்குறேன். மணி இங்க பாரு, ஒரு கருப்பு கலர் உருவம் இருக்கு. மணி மணி எங்க இருக்கு? ரெடி மணி, மணி ஏதோ ஒரு கருப்பு கலர்ல உருவம் இருக்கு, சீக்கிரம் வா. என்னாச்சு? இங்க காணோம். ஒண்ணும் இல்லையே. சத்தியமா சொல்றேன் மணி, இங்கதான் நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். நிஜமாலே சொல்றேன், என்னதான் ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். இப்போ இந்த வீடியோ நாங்கள் எப்படி எடுத்திருந்தோன்னா முதல்ல வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்டோன்னே 2 பேர் இருக்கும்போது ஒருத்தரை ரைட் சைடில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமுக்குள்ளே நான் போகிற மாதிரி போனால் அங்கே வந்து ஒரு ஓரத்தில் ஒரு கருப்பு கலர் உருவத்தை நான் பார்ப்பேன். பார்த்தோன்னே வேகமாக வெளியில் வந்துட்டு டோட்டலாக ஆப்போசிட் சைடில் நான் போயிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு என்னோடய சவுண்டு கேட்டு ரிட்டன் அங்கேருந்து வருவார். இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வரும்போது அதே டைமில் அந்த பேய் மாதிரி வந்துட்டு துணியை போட்டுட்டு உள்ளே இருந்த நபரும் வந்துட்டு என் பின்னாடியே வெளியில் வந்துட்டு அவர் அப்படியே வேற ஒரு சைடு போயிடுவார், கேமராவில் விழுகாத மாதிரி அவர் இருந்துக்கிடுவார். ஸோ ரிட்டன் நாங்கள் கண்டினியூஸாக அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே எந்த ஒரு உருவமுமே இருக்காது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ரூமுக்குள்ள முதல்ல வந்து ஒரு கருப்பு உருவம் நிற்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது இல்லாமல் போயிடும். இந்த வீடியோவை கட் பண்ணியும் எடுக்கலாம், ரொம்ப ஈஸி. அதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம், எந்த விதமான தப்பும் நடக்காமல் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம பேய் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வெளியில் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள இருக்கிற நபர் வெளியில் வந்து வேறு ஒரு ரூம்லையோ அல்லது அந்த லொக்கேஷனை விட்டு வேறு எங்கேயாவது போக சொல்லிவிட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு குரூப்பாக உள்ளே போய் அங்கே பார்க்கும்போது எந்த உருவம் இல்லாத மாதிரி காமிக்கலாம். இதெல்லாம் வந்து நிறையா படங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்படியான ஒரு காட்சி தான் இது. இது ஒரு உண்மையான அமானுஷ்ய காட்சி கிடையாது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பயப்படுற மாதிரி நடிக்கணும், அலறணும், கத்தணும், அதுக்கப்புறமா ஓடணும். இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக டைமிங்கில் பண்ணிட்டோன்னா இந்த காட்சி வந்துட்டு உண்மையிலே பயங்கர த்ரில்லிங்காக வந்து அமைச்சிரும். அடுத்ததாக இன்னொரு வீடியோ வந்து நிறையா நண்பர்கள் வந்துட்டு ஒரு லிங்க் எனக்கு அனுப்பி அந்த லிங்க்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட சீனில் பேய் வந்து பறந்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றதாங்க. அந்த வீடியோவும் பார்த்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு உருவம் பறந்து போகும். முதல்ல நாங்கள் பேயை படம் பிடிச்சிருக்கோம், வேறு யாருமே இது வரைக்கும் பேயை காமிச்சதே கிடையாது அப்படின்லாம் நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேய் வந்துட்டு வேகமாக போகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஒரு கருப்பு கலர் உருவத்தையும் காமிச்சிருப்பாங்க. இந்த உருவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரியான ஒரு வீடியோவை நாங்களும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் சில காட்சிகளை நீங்கள் பாருங்கள். இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு,
அதை பாரு, ஒரு கருப்பு கலரில் உருவம் வேகமாக போது பாரு, அது வீடியோ எடு. இப்போ இந்த வீடியோவில் கருப்பு கலரில் போன அந்த உருவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அமானுஷ்யமான உருவம் கிடையாது, ஒரு குப்பை அள்ளி போடுற கேரி பேக். பிளாக் கலர் கார்பேஜ் பேக் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நமக்கு மார்க்கெட்லலாம் விற்றுட்ருக்காங்க. அதோடைய ஒரு சைடில் கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு த்ரெட்டு ஆல்ரெடி அதில் இருக்கும். அந்த த்ரெட்டில் வந்து நாம் ஒரு ஒயிட் கலர் த்ரெட்டை போட்டு கட்டி அந்த ஒரு ஹைட்டான இடத்துல நின்று ஒரு நபரை வச்சு நம்ம அங்கிட்டு இழுத்தோன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு கருப்பு கலர் உருவம் வந்து பறந்து போகிற மாதிரியே நமக்கு தெரியும். இப்படி தான் இந்த காட்சியை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இருட்டில் நம்ம எடுத்தால் தான் இது வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருட்டான டைமிங்கில் இந்த கேரி பேக்கை நூலை கட்டி அந்த சைடு இந்த சைடு இழுக்கிறவர் வந்துட்டு மாடியில் நின்றுக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த நூலை ஆட்டினார்னா நமக்கு வந்து இந்த கேரி பேக் இங்கேருந்து அங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு கருப்பு கலர் உருவம் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிற மாதிரிலாம் தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். ஒன்று வந்துட்டு அதிகமான டிஸ்டன்ஸில் நின்று நம்ம அந்த குறிப்பிட்ட காட்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுடைய வீடியோவை ப்ளர் பண்ணிட்டோன்னா பறந்து போகிறது கேரி பேக் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஒரு அமானுஷ்ய உருவம் மாதிரியே அது தெரியும். அடுத்ததாக ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இதையும் நிறைய நண்பர்கள் வந்து அனுப்பி வச்சுருந்தீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ரோஃபோனிக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். இந்த ஆப்பை பற்றி வந்து ஏற்கனவே நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணி இந்த ஆப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்பை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த நெக்ரோஃபோனிக் ஆப் அப்படின்றத வச்சு நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோவிலேருந்து சில காட்சிகளை நீங்கள் பாருங்கள். இங்கே யாராவது இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா நீங்கள் என் கூட பேசுங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன எனக்கு தெரியும். சரி, ரொம்ப நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வீடியோ போட்டு பார்த்தா தான் எனக்கு அந்த பேர் என்ன தெரியும். இந்த நெக்ரோஃபோனிக் ஆப் அப்படின்ற இந்த ஆப்ளிகேஷன் ஆனது வந்து ஒரு ஆல்ரெடி வந்து நிறைய சவுண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்ட் பண்ண சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேரில் வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஆட் செய்யப்பட்ட இந்த சவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு நிறைய மிக்சிங்காக பண்ணுறதுக்காக நிறைய மிக்சிங் மியூசிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவர்ப் எஃபெக்ட்டு அப்படி சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி ஆல்ரெடி வந்து ஃப்ரீயாகவே வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அதுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு சவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வர சவுண்ட்ஸை வந்து நாம் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு பதில் வந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு வந்திருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு டைட்டில் போட்டு விடுவாங்க. நான் கேட்ட கேள்விக்கு தான் அது வந்து பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த நெக்ரோஃபோனிக் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு இன்டர்நெட்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் அலையுது. நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் சொன்ன மாதிரியே அதில் இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த கொஸ்டின்ஸையும் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோவை பற்றி நம்ம ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருக்கோம். சிட்டாண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், சார்லி சிட்டாண்டன் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சீரியல் நடிகை இறந்து போகும்போது அவங்களுடைய ஆவியை வர வச்சு பேசினதாக சொல்லி ஒரு வீடியோ போட்டார். இது மாதிரி நிறையா பேர் வந்து வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் இவங்க எப்படி போடுறாங்க, இதில் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவிலே பேசியிருப்பேன். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த நெக்ரோஃபோனிக் ஆப்லேயும் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெக்ரோஃபோனிக் ஆப் வச்சு பேயோட பேசுகிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபேக் தான். இது வந்து ஆல்ரெடி அதில் இருக்கிற சவுண்ட்ஸ் தான் நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இன்னொரு வீடியோவை நிறைய நண்பர்கள் வந்துட்டு அனுப்பி வச்சுருந்தீங்க. அந்த வீடியோவில் என்னென்னா, ஒரு பேய் பிடிச்ச ஃபேக்ட்ரிக்கு வந்து நிறைய பேர் போவாங்க. அப்போ போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தீ பிடிச்சிக்கிட்டு ஒரு பேய் வந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். இந்த காட்சியில் வர அந்த பேயானது என்ன, அந்த தீ பிடிச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு நபர் நிற்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தூணுக்கு பக்கத்தில் ஒரு நபர் நின்றுட்டு ஒரு கையில் நெருப்பை பிடிச்சிட்டு அவர் மேலேயும் கீழே ஆட்டிகிட்டு இருப்பார். இது வந்து நல்ல தெளிவாக தான் தெரியும். பட் நமக்கு நல்லா பார்த்தோன்னே உடனே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை கொஞ்சம் ப்ளர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து அதை எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வழக்கமாகவே எல்லா கோஸ்ட் கண்ட வீடியோலையும் பண்ணுற ஒரு ட்ரிக்கையும் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஹேண்டை வந்துட்டு அதிகமாக ஷேக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரொம்ப ஷேக் பண்ணிட்டோன்னா அந்த குறிப்பிட்ட காட்சியில் நிற்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது. எல்லாருமே பிரைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் இந்த நெருப்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே ஒரு உருவம் வந்து மேலேயும் கீழே போகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். இந்த குறிப்பிட்ட வீடியோ காட்சியானது வந்து அதே மாதிரி ஸ்லோ பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு நார்மலான அதே ஸ்பீடில் வந்து அந்த வீடியோ ஓடலை. அது வந்து ஸ்லோ செய்யப்பட்ட ஒரு வீடியோ தான். இதே மாதிரியான ஒரு வீடியோவை நானும் வந்து ரிக்ரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து சில காட்சிகளை பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து கேமராவை பக்கத்தில் வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ நான் தான் வந்து இந்த நெருப்பை பிடிச்சி எரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இவ்வளோ க்ளோஸில் நின்று இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பேய் ஃபேக்ட்ரி அப்படின்ற வீடியோவில்
ஒரு லாங்கான டிஸ்டன்ஸில் நின்றுட்டு அவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கம்பை பிடிச்சிட்டு நெருப்பு ஆட்டின அந்த நபர் வந்து சுவருக்கு பின்னாடி இருப்பார். அந்த கதவு வழியாக இருக்கிற கேப் வழியாக அந்த நெருப்பு மட்டும் மேலேயும் கீழேயும் போகிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் எடுத்த வீடியோவை அந்த பேய் ஃபேக்ட்ரி வீடியோவுடைய கதவு பக்கத்தில் மட்டும் அந்த நெருப்பு தெரிகிற மாதிரி சுருக்கி ஃபேக்ட்ரியோடைய லேயரை என்னோட வீடியோவுக்கு மேலே நான் ஆட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த கதவு வழியாக நான் வந்து நெருப்பாட்டுறது ரொம்ப தெளிவாக தெரியும். அது வந்து அவங்க எடுத்த அதே பேய் வீடியோ மாதிரி எக்ஸாக்டாக நெருப்பு வந்து மேலே கீழேயும் போயிட்டு வரும். இது வந்துட்டு ஒரு உண்மையான அமானுஷ்ய வீடியோ கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஏற்கனவே வந்து நான் கோஸ்ட் ஹண்டிங் வீடியோவை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ் வந்து உண்மை சொன்னால் தான் பிரச்சனை. அதை என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக உருவாக்கியிருந்தாங்கன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது, நாமளும் கூட உட்காந்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஹண்டிங் வீடியோவை நிறையா யூடியூப் சேனல்கள் போட்டிருக்காங்க. அதில் ஃபேமஸான இன்றைக்கி நான் ரிவீல் பண்ண பல வீடியோக்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோவிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவானது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. சில பேர் வந்துட்டு வீடியோவோடையே போட்டிருக்காங்க, சில பேர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவர் வந்து உண்மையிலேயே பேயெல்லாம் வந்து பிடிச்சிட்ருக்கிறாரு, பேய் கூடையெல்லாம் அவர் போய் பேசிகிட்ருக்காரு, நீ வந்து பேய் இல்லைன்னு வந்து சும்மா சொல்லிகிட்ருக்கிற, நீ வேணால் அந்த இடத்துக்கு போ, நீ வேணால் சுடுகாட்டில் போய் வீடியோ எடு அப்படிங்கிற. செத்ததுக்கப்புறம் எல்லாருமே சுடுகாட்டுக்கு தான் போக போகிறான். யாரும் வீட்டில் இருந்தாலும் வீட்டிலே இருக்கட்டுங்க, அவர் என் கூட இருந்தவருங்க வச்சுக்க போகிறதில்ல. அதனால் சுடுகாட்டுக்கு எல்லாரும் ஒரு நாள் போக தான் போகிறான், இப்போவே நீ சுடுகாட்டுக்கு போ அப்படின்றாங்க. அவங்களே வந்து இந்த வீடியோவானது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், என்டர்டெயின்மெண்ட்னா பொழுதுபோக்குங்க, பொழுதுபோக்குக்காக நாங்கள் இதை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லை அது பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது, நிஜமாலேயே பேய் வந்துச்சு, நிஜமாலே கொல்லிவாய் பிசாசு வந்துச்சு அப்படின்னு வந்துட்டு அவங்களே சொன்னாலும் உண்மை இல்லைன்னு சொன்னாலும் இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இங்கே என்ன ஒரு பிரச்சனை இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பலவிதமான ஃப்ராடுத்தனங்கள் நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. பேய் விரட்டுறதுக்கு அமௌண்ட் வாங்குகிறேன், பேய் கூட பேசுகிறதுக்கு அமௌண்ட் வாங்குகிறேன், இறந்த ஆவிகளோடு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லி ஏற்கனவே நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து ஒரு பேய் இருக்கிறதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி பாமர மக்கள் வந்துட்டு ஏமாற்றப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோட ஓப்பனிங்லேயே அவங்க டிஸ்க்ளைமரில் மென்ஷன் பண்ணிடுறாங்க, இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு. ஆனால் இந்த அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணுறதே கிடையாது. அது ஏதோ பொழுது போகாமல் வெட்டிக்கு அவன் போட்டுட்ருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ டிஸ்க்ளைமரை முதல்ல ரீட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ வந்து எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த பர்பஸாக அந்த வீடியோ ஃபில் பண்ணியிருக்கானா, நிச்சயமாக அந்த பர்பஸ் அதை ஃபில் பண்ணியிருக்கு. இவங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான இடத்துக்கு போகிறதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னா, பேய் வந்து அவங்க மண்டையை கடிக்க போகிறது கிடையாது, ஆனால் அங்கே ஏதாவது ஒரு பூச்சி மட்டும் இருக்கலாம். அவங்களே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது பயம் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பயம்லாம் இல்லை ப்ரோ, ஆனால் பாம்பு பூச்சி இது மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், மற்றபடி பேய்க்கெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுக்கிறவங்க பேய் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஒவ்வொரு வீடியோவிலும் நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே பேய் இருந்துச்சுன்னா அவங்க திரும்பவும் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. திரும்பவும் அவங்க பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நிறைய வரவேற்பு கிடைக்கும்போது நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த வீடியோவில் தெளிவாகவே ஒரு காட்டுறாரு எப்படி மோசடி பண்ணுறாங்க இவங்க. ஆல்ரெடி இந்த யூடியூபர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிறது. ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்படியே வீடியோ வந்து ஒரு 15 நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கோமே, ஒரு 8வது 10வது நிமிஷத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு ஓடுறது, இருட்டாக இருக்கும், இதை மட்டும் அப்படியே வெளிச்சமாக காட்டுறது. அதுக்கப்புறம் 10வது நிமிஷத்தில் பார்த்து அங்கே ஒரு உருவம் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறது. அப்படி போர்வையை போத்திக்கிட்டு அந்த வீடியோவில் கூட வந்து அந்த சகோதரர் காமிச்சிருக்கிறாருல்ல, அதாவது சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் அந்த சேனலில் காமிச்சிருக்கிறாருல்ல, அந்த சகோதரர் காமிச்ச மாதிரி தான் எல்லா வீடியோக்களும் உருவாக்கப்படுது. அப்போ இந்த உருவாக்கப்பட்ட வீடியோ பார்த்தோன்னே பயந்து அப்படி நடுங்கி மக்கள் வந்து அப்படியே பேய் பிசாசு நம்பிக்கை வந்து மேலும் வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த யூடியூப் எல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, ஏன் அப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, இதன் மூலம் வருமானம் வருது, வியூஸ் அதிகரிக்குது, சப்ஸ்கிரைப் அதிகரிக்கிறாங்க, இதன் மூலம் வருமானம் வருது. பேயை காட்டி வருமானம், இல்லாத பேயை காட்டி வருமானம். மனுஷனை வந்து இப்படி வந்து பேய் மாதிரி உட்கார வச்சு ஒரு நாடகம் நடித்து, இதுவும் யூடியூபர்ஸ் நடத்தக்கூடிய நாடகம் இது. அவங்க வந்து சினிமாக்கள் வந்து பேய் சினிமாக்கள் எடுக்கிறாங்க, இவங்க வந்து பேய் நாடகங்கள் எடுக்கிறாங்க. எடுத்து வந்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்களை வந்து பயமுறுத்தி
இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நிறைய சேனல் நடந்துட்டு இருக்கு. இதையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்.